ரோஸ்ட் பிரஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். தீபாவளிக்கு மொத்தம் 4 படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த 4 படத்துல பார்த்தீங்கன்னா 2 படம் வந்து மக்களால் ரொம்ப வந்து கொண்டாடப்படுச்சுன்னு சொல்லாங்க. அது எந்த 2 படம்ன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அமரன் பிளஸ் வந்து லக்கி பாஸ்கர். ரெண்டுமே வந்து நல்லா போயிட்டு இருக்கு. பட் ஆனால் ஓவர்டேக் பண்ணது எந்த படம்னு பார்த்தீங்கன்னா அமரன் தான். ஏன்னா குடும்பங்கள் வந்து கொண்டாடுறாங்க. அதாவது நேற்று 3 நாள் பார்த்தனால இந்த 3 நாள் ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லு. எந்த தேட்டர்லையும் பார்த்தோம் டிக்கெட் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு நல்லா போகுதுன்னா ஏன்னா அந்த கதைக்களம் அந்த மாதிரி ஒரு கதைக்களம். ஒரு மிலிட்ரி ஆஃபீஸருடைய ஒரு கதையை வந்து அதாவது ஒரிஜினலாகவே எடுத்துட்டாங்கன்னு சொல்லாங்க. அந்த அளவுக்கு மேக்கிங்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. மியூசிக்லேருந்து எல்லாமே நல்லா இருக்குது. இந்த படத்தை பார்த்துட்டு வரவங்க எல்லாருமே வந்து கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் விடாமல் வரவே முடியாதுன்றத வந்து மக்களோட கருத்து கூட. ஏன்னா வந்து சிவகார்த்திகேயன் வந்து இப்படி ஒரு படத்தை சூஸ் பண்ணி நடிச்சிருப்பாருன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அது போக பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோயின் இருக்காங்க சாய் பல்லவி, அவங்களாம் என்ன மாதிரி நடிப்பு வேற லெவல். அதாவது என்ன சொல்றதுன்னா அவங்களுக்கு வந்து சரியாவே இன்னும் டேரக்டர்லாம் அவங்க யூஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு தான் என்ன ஃபீல் ஆகுது. ஏன்னா இப்படியாப்பட்ட ஒரு நடிகையை வந்து ஏன் இப்படி மிஸ் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல நல்ல படம்லாம் வந்து கண்டிப்பாக வரும்ன்றது எதிர்பார்க்குறேன். ஏன்னா ஆக்டிங் அந்த மாதிரிங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ் இண்டஸ்ட்ரியில் பெஸ்ட் ஆக்டர்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே சாய் பல்லவி தான் சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு க்யூட்னஸ் நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் சீன்லலாம் அதில் ஒரு சீன் இருக்கும். இறந்தவரை கொண்டு வருவாங்க அங்கேருந்து. அவங்க பக்கத்தில் இருந்து ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் ஒன்று கொடுப்பாங்க பாருங்கள். அழக்கூடாது, ஆனால் அழாமல் ஒரு ரியாக்ஷன் கொடுக்கணும். அதெல்லாம் வந்து வேற லெவல். எப்படி சொல்கிறேன்னே நம்மளுக்கு தெரிலங்க. அந்தளவுக்கு ஒரு நடிப்பு வெளிப்படுத்தியிருப்பாங்க. டேரக்டரை பற்றி சொல்லி ஆகணும். டேரக்டர் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு படம் எடுத்திருப்பார், ரங்குன்னு சொல்லிட்டு ஒரு படம். அந்த படம் வந்து சுமாராக தான் போச்சு. பட் ஆனால் இந்த படம் வந்து ஒரு பிரம்மாண்ட வெற்றி. ஏன்னா ஆக்சுவலாக வந்து இதோடைய ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா டீம் பார்த்தீங்கன்னா யார், நம்ம கமல் சார் தான். அதாவது ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ வந்து கரெக்டான ஒரு படத்தை எடுத்துருக்காங்க. இது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அது ராணுவ குடும்பத்தெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசியிருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியில் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதே நம்மளுக்கு கண்கலங்கமே வச்சுருக்கோம். ஆனால் வந்து இது மிகப்பெரிய ஒரு பயங்கரமான இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரின்னே சொல்லாங்க. அதனால தான் வந்து தீபாவளி ரேஸில் வந்து முன்னாடி வந்திருக்குன்னே சொல்லாங்க. நல்ல கலெக்ஷன் கூட. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட வந்து 150 கோடியை வந்து தாண்டிச்சுன்னு சொல்லாங்க. இப்போ வந்து சிவகார்த்திகேயனை பற்றி சொல்லணும்னா சிவகார்த்திகேயன் வந்து ஒரு சாதாரண இரவேல. ஏன்னா வந்து ஒரு தொடக்கம் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் வந்து அவருடைய ஸ்டேஜ் வளர்ச்சி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பயங்கரமான வளர்ச்சி. ஆனால் வந்து ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, இல்லை இவருக்கு வந்து எங்கள் அண்ணன் வந்து துப்பாக்கியை வந்து கோட் படத்தில் கொடுத்ததுனால தான் வந்து இந்த அளவுக்கு கலெக்ஷன் ஆயிடுச்சு. இதெல்லாம் என்ன பேச்சு? இதெல்லாம் உங்களுக்கு அசிங்கமாகவே இல்லையா? அவங்க வளர்ச்சியை வச்சு அவரோட சொந்த வளர்ச்சி வச்சு வந்திருக்காரு. சும்மா கிடையாது. நீங்கள் இன்ட்ரடியூஷன் நீங்கள் வந்து கொடுத்ததுனால வந்து அவர் வந்து பயங்கரமான கலெக்ஷன்லாம் அதெல்லாம் வந்து இதெல்லாம் பேச்சா? இதெல்லாம் ஒரு நல்ல நடிகனை வந்து பாராட்டணும். இவரால் வந்தார், அவரால் வந்தார். இவரை வந்து யாருமே வந்து தூக்கி விடுறதுக்கு ஆள் கிடையாது. மற்றவங்கள மாதிரி வந்து அவங்க பேக்ரவுண்டு பார்த்தோன்னா ஃபிலிம் பேக்ரவுண்ட்லாம் கிடையாது. ப்ரொடியூசர், டைரக்டர் எல்லாமே அவங்களே படம் எடுத்துக்கிறதுலாம் கிடையாது. இவர் வந்து ஒரு போலீஸ் ஃபேமிலியில் இருந்தவர். ஒரு சாதாரண அவர் வந்து டிவி ஷோஸு, ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் பண்ணி தான் அதுக்கப்புறம் ஒரு ஹீரோவாக வந்திருக்காரு. அதெல்லாம் முயற்சி பாராட்டணும். அதை விட்டு வந்து ஒரு சிலர் பார்த்தியா எங்கள் அண்ணன் வந்து துப்பாக்கி கொடுத்தவனே ஏய் போடா லூசு பசங்களா, அவன் திறமையில் அவர் வந்திருக்காரு. ஒரு ஹிஸ்ட்ரியை நான் சொல்கிறேன் கேளுங்க. 2012 மெரினான்ற படம் வந்து இன்ட்ரடக்ஷனில் வராரு. அதுக்கு பிறகு 2014 வந்து மான் கராத்தே அந்த படம் பார்த்தீங்கன்னா 50 கோடி கலெக்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு 50 crore கலெக்ட் பண்ணுறாரு. 2016 பார்த்தீங்கன்னா ரெமோ வந்து 75 crores. 2021 டாக்டர் வருது, அது 100 crore வருது. அப்புறம் பார்த்தா 2022 டான் 125 crore மூவி. அப்புறம் பார்த்தா 2024 அந்த அமரன் வந்து 150 crore மூவி. இதிலே எது காட்டுதுன்னா வளர்ச்சி காட்டுது. அவருக்கும் ஒரு சிறந்த ஓப்பனிங் இருக்குன்னே சொல்லலாம். அவர் வந்து யார் ஷேடோலேயே வந்து வரதுன்னு சொல்கிறது வந்து இதில் ஏற்றுக்க முடியாத ஒன்று. இதை தயவுசெய்து மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இந்த அமரன் டீமை கூப்பிட்டு வச்சு பாராட்டியிருக்காரு. இந்த வாய்ஸ் ஆஃப் ஆனர்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த படக்குழுவினர் வந்து அதை ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க அந்த வீடியோ. அந்த படத்தை வந்து அது நினைச்சு பார்க்கறத விட அதோட ஜாஸ்தி வந்து ராஜ்குமார் வந்து அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ண விதம் மிக மிக அருமை. அதை எவ்வளவோ வந்து ஒரு ராணுவ பிக்சர்ஸ் எடுத்திருக்காங்க. பட் இந்த மாதிரி வந்து அது வந்து எடுத்தது ரொம்ப ரொம்ப அருமை. அது அவருடைய குழு வந்து கேமராமேன், எடிட்டர், மியூசிக் டைரக்டர் வந்து அவர் செஞ்சிருக்கிற வேலை ரொம்ப அருமை. அதுக்கப்புறம் நம்ம சிவகார்த்திகேயனோட கேரக்டர் ஒரு கேரக்டர் அதுலேயே வந்து அவர் வாழ்ந்துருக்கார். அந்த வீடியோ பார்க்கும்போது நம்மளுக்கும் வந்து ஒரு பிரமிச்சு போய் தான் நானும் பார்த்தேன். ஏன்னா ஒரு சூப்பர் ஸ்டார், என்ன சொல்கிறீங்க, சூப்பர் ஸ்டாரு. அது தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேருக்கு ஃபாரின் கண்ட்ரிஸ்னு வச்சுக்கலாம் யாரையும் தெரியாது. சூப்பர் ஸ்டார்ன்ற ஒருத்தர் தான் தெரியுமே. அந்த அளவுக்குலாம் பேசப்பட்ட ஒரு நபர் தான் சூப்பர் ஸ்டாரு.
ஆக்சுவலாக அவர் வந்து கூப்பிட்டு வச்சு வந்து இந்த படக்குழுரை பாராட்டியிருக்கிறாங்க, டைரக்ஷன் சூப்பர். ஏன்னா கண் கலங்கிட்டார் பேசும்போது கிளியராகவே தெரியுது. ரியலி இந்த மாதிரி ஒரு படம் எடுத்ததுக்கு வந்து நம்மளுக்கு எவ்வளவு பாராட்டினாலும் கம்மி தான். ராஜ்குமார் எவ்வளவு பாராட்டினாலும் கம்மி தான். சிவகார்த்திகேயன் அவரை இது எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். தயவு செஞ்சு எல்லாரும் இந்த படத்தை பாருங்க. திஸ் இஸ் ஆக்சுவலி அவர் அந்த ஒரு நம்ம இந்தியன்ஸ் அந்த ஸ்பிரிட் இல்லை அது வருது. படம் வந்து ரொம்ப பிரமாதமா போயிட்டு இருக்கு. எல்லாம் வந்து ஒரு பார்க்க வேண்டிய கிரேட் முகுந்த் ஜெய் செல்விஸ். இதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம்ன்றது எல்லாருக்குமே புரியும். நான் ஏன் இதை சொல்றேன்னு வச்சுங்களேன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ன்றவர் பார்த்தீங்கன்னா இந்த படம் மட்டும் இல்லைங்க, எல்லா படமும், அதாவது கண்ணும் கண்ணும் கொலை எடுத்தால் படத்துக்கும் வந்து ஃபோன் பண்ணி வாழ்த்து தெரிவிச்சிருந்தாரு. நிறைய படம் சொல்லிட்டே போகலாம். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு போன வருஷத்துல ஒரு 3-4 படத்தை சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதாவது இதுதாங்க சூப்பர் ஸ்டார், இதுதான் ஒரு வளர்ச்சின்றது. அதாவது மற்றவங்களையும் பாராட்டணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு தெரிஞ்சால்தான் அவர் இன்னும் சூப்பர் ஸ்டாராகவே கொண்டாடுறாங்க தமிழ் சினிமாவில். ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க, படத்தை பற்றியும் எதுவும் பண்ண மாட்டாங்க, சினிமா இண்டஸ்ட்ரி என்ன நடக்குதுன்னு தெரியாது, எவன் படத்தால என்ன நம்ம படம் மட்டும் ஓடணும், நம்ம நல்ல கேரக்டர் நடக்கணும், நான் தான் ஹீரோ அப்படி சொல்லியே ஒன்றுமே இல்லாமல் போகிறாங்கன்னே சொல்லலாம். நான் எதுக்காக சொல்கிறேன்னா, ஒருத்தங்க நல்லா பண்ணாங்கன்னா போய் நேர்லேருந்து பாராட்டணும். இது வரைக்கும் அந்த நடிகர் வந்து யாராச்சும் பாராட்டி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன், எனக்கு தெரியல இது வரைக்கும் எந்த படம் நல்லா இருந்தாலும் போய் பாராட்டுறதுலாம் கிடையாது. ஆனால் இவரை பாராட்டணும். இது வந்து நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, இதெல்லாம் சோசியல் மீடியாவில் வந்து இந்த அளவுக்கு ஒரு தவறான ஒரு இதை பரப்பிக்கணும், அவன் இஷ்டத்துக்கு வந்து பேசிக்கணும், மற்றவனை குறை சொல்லிக்கினே தான் இருக்கிறாங்க. இன்னமும் ஏன் வளர்ச்சி அடையலன்னு சொல்லிட்டு எனக்கு இன்னும் புரியல. நான் வந்து ஆக்சுவலாக வந்து அமரன் படம் வந்து 100% வந்து வேற லெவல் படம். அது மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட ஹிட்டு. எல்லாமே வந்து சிவகார்த்திகேயனுடைய சொந்த முயற்சியில பண்ணுது. உங்க அண்ணன் துப்பாக்கி கையில குத்துனால வந்தது கிடையாது. அதை ஃபர்ஸ்ட் முதல்ல புரிஞ்சுக்கணும். நேற்று பார்க்குறேன், அதாவது ரோகிணி தேட்டர் ஓனர் வந்து பேட்டி எடுக்கிறாங்க. என்னங்க தீபாவளியில் எப்படி எல்லா படமும் நல்லா போதான்னு கேட்டதுக்கு, இல்லை அமரன் நல்லா போகுது, கிட்டத்தட்ட பயங்கர ஆடியன்ஸ் அவருக்கு கவர் ஆயிருக்காங்க, நல்ல கலெக்ஷன் இந்த வாட்டி. எதுக்குன்னு கேட்டால் அவர் சொல்றாரு, எல்லாம் வந்து அண்ணன் கொடுத்த கோட்டு படத்தில் வந்து துப்பாக்கி தான் காரணம். இதெல்லாம் இதுல என்னையா பெருமை இருக்கு உங்களுக்குலாம்? மற்ற வளர்ச்சியிலையும் போயிட்டு நீங்க தான் காரணம்னு சொல்றீங்க. இதெல்லாம் எப்படி ஏத்துக்க முடியும்? என்ன சொல்றது? அது எப்படியோ அமரன்ற திரைப்படம் பார்த்தீங்கன்னா எல்லா மனதையும் வந்து கண்டிப்பாக பாதிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ரொம்ப கனத்த இதோடு தான் நானும் வந்தேன். ஏன்னா இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நிறைய பப்ளிக் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ கண்டிப்பாக தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய படங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.